ஹாய் எவ்ரிவன், ஹோப் யூ ஆல் ஆர் குட். நானும் நல்லா இருக்கேன். ஆக்சுவலி என்னென்னா, இவ்வளோ நாள் நான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடல. பிகாஸ் எனக்கு டைம் கிடைக்கல. லிட்டில் பிஸி ஷோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கண்டினியூஸாக. ஸோ முடியல. இப்போ என்னடானா, நான் ரொம்ப வெட்டியாக இருக்கேன். ஒரு 20 டேஸாக ரொம்ப வெட்டியாக இருக்கேன். பிகாஸ் எனக்கு லெக்கில் ஃப்ராக்சராக இருக்குது. கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி நான் வீட்டில் பெட் ரெஸ்ட்டில் இருக்கேன். ஸோ இனிமேல் வீடியோ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப போர் அடிக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, சொல்லவே முடியல. ஒரு 10 நாள் அங்கே இருந்தேன். 10 நாள் தமிழ்நாட்டில் இருந்தேன். அங்கே இருக்கும்போது கூட ஒரு அளவுக்கு டைம் பாஸ் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுலேருந்து 10 நாள் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. என்னால் ஆடாமல் இருக்க முடியல. ஓகே, ஆடலைனாலும் அட்லீஸ்ட்டு அந்த தமிழ்நாட்டில் ஏஞ்ச உடனே வந்து ஒரு மாதிரி அந்த வெயில் ஏதோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன மிஸ் பண்ணுறேன்னு தெரில. ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தமிழ்நாடு. போகணும், எப்படா போவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு இப்போ இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், எனக்கு காலேஜ் சீக்கிரமாக சரியானா நான் போயிடுவேன்னு. எங்கள் வீட்டில் அனுப்புகிற மைண்ட் இல்லை யாருக்கும். ஆனால் நான் வர்ற மைண்டில் தான் இருக்கேன். ஸோ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, நேற்றோட இன்னைக்கு கட்டு எனக்கு காலில் போட்டிருக்கிற கட்டை எடுத்துடுவாங்க. ஸோ இன்றைக்கி எடுத்துட்டாங்கன்னா இன்றைக்கி போய் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி போனால் தான் தெரியும் அவங்க எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னு. ஸோ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக தான் போகிறேன். இப்போ தான் ஏஞ்சேன், ரெடி ஆக போகிறேன், குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. அவங்க ஆக்சுவலி கன்னடாவில் தான் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னை மிஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நிறைய பேர் மிஸ் பண்ணுறாக்கான்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆக்சுவலி நானும் எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அக்கா 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 அக்கான்றது கேட்காம இருக்கிறது கொஞ்சம் ஹர்ட்டாக தான் இருக்குது உண்மையாகவே. ஸோ நான் வந்துடுவேன். கால் சரி ஆனாலும் சரி ஆகலைன்னாலும் 10ஆம் தேதிக்குள்ளே நான் தமிழ்நாடுக்கு வந்துடுவேன். பிகாஸ் என்னால் சுத்தமாக முடியல வீட்டில். ஸோ டாக்டர் வந்து ஒரு மாதத்துக்கு ஆடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னால் முடியல, சுத்தமாக முடியல. அட்லீஸ்ட் ஓகே, என்னால் எவ்வளோ ஆட முடியுமோ அவ்வளோ ஆடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஆடுனா ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நானும் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ள பொண்ணு தான். ஸோ நான் சம்பாதிக்கலைன்னா எனக்கும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஆல்ரெடி 1 மாதம் ஆக போகுது. ஆல்ரெடி ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ இன்னும் 1 மாதம் நான் வீட்டில் இருந்தேன்னா இன்னும் ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ நான் டிசைட் பண்ணிட்டேன் ஆடணும்னு. ஸோ வந்துடுவேன், 10ஆம் தேதிக்குள்ளே வந்துடுவேன். இன்றைக்கி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். கேட்டப்புறமா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கேன், நல்லா தான் சொன்னால் நல்லா இருக்கும்னு. பட் அவங்க நேற்று சொன்னது கூட என்ன சொன்னாங்கன்னா, 1 மந்த்துக்கு நீங்கள் ஆடக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி போயிட்டு ஆயில் போட்டு தேய்ச்சி உடம்புல இருக்கிற எல்லா வலியும் எடுத்துருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இப்படி பண்ணுவாங்க, ரொம்ப வலிக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு அது காட்டுறேன், அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போதைக்கு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். பாய். ஸோ ஹாய், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டல் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. மனசுக்கு ஒரே சங்கடமாக இருக்கு. ஸோ கெட் ரெடி வித் மீ. என் கூட ரெடி ஆகலாமா? நான் எப்படி ரெடி வரேன்னு பார்க்குறீங்களா? கருப்பாயிட்டேன், அதனால தான் ஃபில்டர் போட்டேன். ஆக்சுவலி என்ன தெரியுமா, ஒரு விஷயம் சொல்லணும். என்ன தெரியுமா, எனக்கு தமிழ்நாட்டில் இருந்து பெங்களூர் தண்ணி ஒத்து வர மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், பிம்பிள் வருது. அந்த பிம்பிள் வந்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல, போய் தொலைய மாட்டேங்குது. வந்து அப்படியே ஸ்டே ஆகிடுது. ஸோ ஓகே,
இப்போதைக்கு சும்மா போட்டு போடுங்க. ஓகே, சும்மா இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசேஷன் எப்போவுமே போடுறது தான். என்ன கொஞ்சம் இது போட்டாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சும்மா வெயிலில் போகணுமேனு சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் நானே. அதனால் ஸோ அவ்வளோதான் ஆச்சு. ஓகே ஓகேவா, போட்டாச்சு. அதுக்கப்புறம் சின்ன எனக்கு வந்து உதடு அங்கேருந்து இங்கே வந்து உதடு உடஞ்சிரும், செட் ஆகாது. அதனால லிப் பாம் ஸோ லிப் பாம் போட்டாச்சா. ஸோ வந்து பொட்டு ஆக்சுவலி நான் வந்து பொட்டு இல்லாமல் வெளியில் போக மாட்டேன். பிகாஸ் நான் பொட்டு வச்சா கொஞ்சம் அழகாக தெரியவேன்னு எனக்கு நானே சொல்லிப்பேன். யாரும் சொன்னதில்லை, எனக்கு நானே சொல்லிப்பேன். ஸோ அவ்வளோதான், நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ கிளம்பணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ தலை இன்னும் காயலை. எனக்கு தலையில் காயாமல் அப்படியே கிளிப்பு போட்டேன்னா தண்ணி கோத்துக்கோ, அதுக்கப்புறமா தலைவலி வரும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், டப்பாவை டேப்லெட் கொடுப்பாங்க, அது போடணும். ஸோ தலை வந்து காஞ்சிட்டோம், அதுக்கப்புறமா கிளிப்பு போட்டுக்கு. ஆக்சுவலி நான் வந்து இதை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சேலரியில் நான் வாங்கின கம்பல். ஸோ வீட்டில் சும்மா இருந்துச்சுன்னு சொல்லி என் அக்கா போட்டுக்க சொன்னேன், அதனால நான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா. ஸோ ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது ரோட்டில் பார்த்திங்கன்னா ரோட்டில் நாயெல்லாம் துரத்துது என்ன பார்த்து. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே நடந்து போயிட்டோம். ஸோ ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா வீடுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது, வீடு சூப்பராக இருந்தது. சரி உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டாங்க, உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே வந்துட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி மசாஜ் பண்ணுவாங்கன்னு. ஒன்றும் இல்லை, சும்மா எண்ணெய் எடுத்து அப்படியே காலில் போட்டு அப்படியே தேய்ச்சி விட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஏதோ ஒரு கட்டிட்டு 2500 என்கிட்ட பிடிங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதுதான் மசாஜ். இதுக்கு பேர் தான் மசாஜ். சரியா, யாரும் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க என்ன மாதிரி. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. கொஞ்சம் எண்ணெய் எடுத்தாங்க, அதில் போட்டாங்க காலில். ஸோ இப்படி நீவுனாங்க, இப்படி நீவுனாங்க, இப்படி பண்ணாங்க. பாருங்கள் அப்படியே எவ்வளோ நேரம் பண்ணுவாங்கன்னு நீங்களே. ஸோ பார்த்தீங்களா, இப்படி தான் எவ்வளோ நேரம் பண்ணாங்க. என் மூஞ்சியை கொஞ்சம் பாருங்கய்யா, வலியில் தாங்க முடியல, துடிக்கிற குழந்தை நான். ரொம்ப வலி ஆக்சுவலி. அதனால் அப்படியே ஒரு சிரிப்பு, எப்போவுமே பல்ல காட்டுற மாதிரி ஈன்னு ஒரு சிரிச்சிட்டு சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி பேக் கேமரா போட்டு காட்டுற பாருங்கள். அதே தான் பண்ணுறாங்க 1 மணி நேரமாக, அது மட்டும்தான் பண்ணுறாங்க, வேறு எதுவுமே அவங்க பண்ணல. இன்னும் 1 மணி நேரம் நீங்கள் பார்த்தாலும் அதை மட்டும்தான் பண்ணுவாங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு இன்னொன்று ஏதோ
அது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில, மன்னிச்சிக்கோங்க. அதை எடுத்து தட்டுவாங்க. ஸோ நான் அதையும் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணுவாங்க, நீங்களும் பாருங்கள் கொஞ்ச நேரம். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பண்ணிட்டாங்க. இப்போ வேறு இன்னொன்று எதோ எடுத்தாங்க, அதை எடுத்து கட்டிட்டு அதை போட்டு நல்லா இப்படி 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 பெரட்டி ஒரு 2 அடி அடித்து டம்மு ஒரு 2 அடி அடிப்பாங்க. அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 அடி டம்முன்னு அடிப்பாங்க. இது ஒரு 1/2 hour, அது ஒரு 1/2 hour, ஒரு டோட்டல் 1 hour ஆனப்புறமா 2500 என்கிட்ட பிடிங்கிட்டாங்க. ஸோ இதுதான் என்னமோ நாட்டு வைத்தியம் கடையில் பண்ணது. என்னை பெங்களூரில் வந்து ஏமாற்றிட்டாங்க. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த ஊரில் எதுவும் காட்டக்கூடாதுன்னு. ஸோ அதனால நான் இருக்கிற தமிழ்நாடுக்கே ரிட்டன் போய் அங்கே ஒரு நாட்டு வைத்தியத்துக்கிட்ட காட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் இதை மட்டும்தான் பண்ணுவாங்க, நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருங்க கொஞ்ச நேரம். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு, பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஏதோ ஒன்று எடுத்து அதை ஒரு காட்டனில் போட்டு நல்லா அமுத்திட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த காட்டனில் நல்லா தட்டிட்டு க்ளீனாக இது பண்ணிடுவாங்க. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு ஆயிலில் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அந்த காட்டனில் நல்லா தட்டிட்டு அதை கால் அடிப்பட்ட ஜவ்வு எங்கே விட்ருக்கோ அந்த இடத்துல அந்த காட்டனை இப்படி ப்ரெஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பேண்டேஜ் மாதிரி இந்த காட்டனில் வரோம்ல வேஷ்டி, அந்த வேஷ்டி கட் பண்ணிவிட்டு அதை கட்டி விடுவாங்க. ஸோ அது கட்டி விடும்போது நான் வீடியோ எடுக்கலை. ஸோ நான் அதை வாய்ஸ்லேயே சொல்லிடுறேன். பிகாஸ் நான் இப்படி திரும்பி படுக்க சொல்லி கட்டினாங்க, அதனால் அது வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதுதான் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க சொன்னதில் கட்டுனது இப்படி தான் கட்டினாங்க. ஸோ இப்போ என்னை திரும்பி படுக்க சொல்லிடுவாங்க. ஸோ நான் திருப்பி படுத்துருவேன், அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். டாக்டர் இல்லை, டாக்டர் கிளம்பிட்டாங்களாம். ஸோ நான் ஃபோனில் தான் பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 3 days வர சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 days அப்படி தான் என்னை போட்டு படுத்த போகிறாங்க. ஸோ அந்த ஆயில் மசாஜ் பண்ணி லெக்கில் ஏதோ கட்டி விட்டுருக்காங்க. ஸோ அது என்னன்னு தெரியல எனக்கு. சம்திங் நிறைய போட்டு கட்டி வச்சுருக்காங்க. 3 hours, நாளைக்கு 3 o'clock வர சொல்லியிருக்காங்க. இன்னும் 2-3 days இப்படி தான் பண்ணணுமா. இப்படி பண்ணிவிட்டு ஒரு 2500 பிடிக்கிட்டாங்க என் கையிலேருந்து. ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் 2500 அமௌண்ட்டு பற்றி நான் பேசலை. 2500 வர்த்தாக இருக்கணும்ல. பட் அது வர்த்து கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தான் எண்ணெய் போட்டு நல்லா நீவி விட்டாங்க. அதுக்கப்புறமா ஏதோ கட்டி விட்டுட்டாங்க, அவ்வளோதான், பிடிச்சி விட்டாங்க. இன்னும் 2-3 days வர சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஆனோடனே 5ஆம் தேதி நைட்டு மேட்ச் இருக்குது, சிஎஸ்கே மேட்ச் இருக்குது. ஸோ நான் 5ஆம் தேதி நைட்டு வரமாட்டேன். 5ஆம் தேதி நைட்டு வர்ற மாதிரி தான் இருக்கேன். ஸோ மேட்ச் இருக்கிறதுனால டவுட்டு தான். இன்கேஸ் 5ஆம் தேதி நைட் வர முடியலன்னா 6ஆம் தேதி நைட்டுக்கு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன், தமிழ்நாடு வந்துடுவேன். ஸோ அங்கே ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே எவ்வளோ 15-20 days தானே. சரி, ஓகே, ஆடாமல் இல்லைனாலும் அட்லீஸ்ட்டு சும்மா ரெஸ்ட்டு தான். அட்லீஸ்ட் அங்கே கூட ஃபங்க்ஷனுக்கு அங்கே இருந்தால் கூட எதுவும் தெரியாது அந்த அளவுக்கு. எங்கள் வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது, செம்மையாக போர் அடிக்குது, முடியல வீட்டில். ஸோ வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான், இன்னும் 2-3 days வீட்டில் தான் இருப்பேன். சாரி, 2-3 days வீட்டில் தான் இருப்பேன். காலையில் ஏஞ்சதுலேருந்து நைட்டு என்ன பண்ணேன், எந்த டைமுக்கு தூங்கினேன், எப்போ ஏஞ்சி எல்லாமே நாளைக்கு vlog போட்டுடுறேன். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வீடியோவில் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் சேஃபாக தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் என்னை கேர் பண்ணுறீங்க, நிறைய பேர் என்னை பற்றி விசாரிக்கிறீங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வீட்டில் நிம்மதியாக இருக்கேன். ஆனால் என்ன இந்த வலி கொஞ்சம், ஆனால் உங்களை எல்லோரையும் நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக 5ஆம் தேதி இல்லைன்னா 6ஆம் தேதி நான் கிளம்பிடுவேன். அவங்க எல்லோரும் ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஸோ நான் வந்துடுவேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சப்போர்ட் நிறைய பேர், நிறைய பேர் பர்சனலாக கேர் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அப்புறம் அது எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை,
என் முடியெல்லாம் கொட்டிடுச்சு. இது வேணா சொல்ல விரும்புகிறேன். நீட்டாக கட் பண்ணி பாதி போச்சு. தண்ணி ஆக்சுவலி எனக்கு பெங்களூர் தண்ணி செட் ஆக மாட்டேங்குது. அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல. நான் பிறந்து வளர்ந்த ஊர், இந்த தண்ணி எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமான ஒரு இது. எங்கள் வீட்டிலலாம் திட்டிகிட்டு இருந்தாங்க, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்தால் இப்படி தான் இருக்கும், அப்போ வந்து போகணும், அப்போ தான் தெரியும் அப்படி இப்படின்னு. ஸோ அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. விடுங்க, ஸ்கின் என்ன அழகு என்னங்க, மனசு தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நீங்களாம் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ மனசும் இருக்கணும், அழகும் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அவ்வளோதான். ஈவினிங் 6 மணிக்கு கரெக்டாக எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் டேப்லெட் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு கஷாயமாக அது கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், ஆனால் நீங்கள் கண்ணை மூடி குடிச்சு தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கர்மமோ தெரில. நாளைக்கு குடிக்கும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறது இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஆல். பை, லவ் யூ.